இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ் சார். இதெல்லாம் நோட்டில் நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். ஒரு தடவை எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப பார்க்காத எழுதுனா அந்த ரூல்லாம் ஞாபகம் வருதான்னு எழுதி பார்த்தீங்கன்னா தான் அங்கே ஈஸியாக வரும். நீங்கள் அப்படியே கிளாஸை பார்த்துட்டு போனீங்கன்னா நோட்டில் அந்த அளவுக்கு அதிகமாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அளவுக்கு வரும். நோட்டில் உட்காந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதான் நான் சொன்னேன். இதுக்கு தான் உங்களே சர்க்கியூட் வரைய சொன்னேன். வரைஞ்சிங்களா சர்க்கியூட்டு? உங்களுக்கு கொஸ்டினே இப்படி தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் கொடுத்து சர்க்கியூட் கேட்குறாங்க, அல்லது சர்க்கியூட் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்குறாங்க, அல்லது ஈக்குவேஷன். மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார் எப்படி. இந்த கான்செப்ட் வச்சு தான் நீங்கள் வரையணும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு நான் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் என்ன ஏ ப்ளஸ் சி. ஸோ ஏ தனியாக எடுத்துங்க. ஸோ ஏடி ப்ளஸ் ஏடி பார். ஸோ இங்கே ஒரு ஏசி இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் சி இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஸ்பிளிட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எது காம்ப்ளிகேட்டடாக அதை ஃபஸ்ட்டு வரைங்க. ஸோ ஏடி ப்ளஸ் ஏடி பார். ஸோ ஃபஸ்ட்டு ஏடிக்கு சர்க்கியூட் வரைங்க. ஸோ ஏ மல்டிப்ளை டி. ஸோ ஏ ஒன் டியை மல்டிப்ளை பண்ணால் என்ன கேட்டு வரும்? அண்டு கேட்டு. சரி, அண்டு கேட்டு வரைஞ்சிக்கிறீங்க. ஒரு சைடு ஏ, ஸோ அனதர் ஒன் டி. ஸோ அனதர் இங்கே ஒன்று என்ன இருக்குது? ஏ டி பார் இருக்குது. ஸோ இதுக்கும் அகைன் அண்டு கேட்டு தான். ஸோ இதுக்கு என்னென்னா ஏ இன்புட்டை அப்படியே கொடுத்துக்கிறீங்க. சரிங்க. டி என்ன பண்ணோம்? சரி, அதை மாற்றியோட போட்டுங்க. டி அப்படியே கொடுக்கக்கூடாது, டி பார் வரணும். ஸோ அப்போ என்னன்னா இங்கேருந்து ஒரு நாட் கேட்டு யூஸ் பண்ணிவிட்டு எகைன் கொண்டு வந்தீங்கன்னா இது டி பார் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே அவுட்புட் என்னது? ஏடி. ஸோ இந்த இடத்துல முன்னாடி அவுட்புட் இது டி, இங்கே வரும்போது டி பார். ஸோ இங்கே வரும்போது ஏடி பார். இப்போ என்ன பண்ணோம்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஏடி ஏடி பார் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் இந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆர் கேட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டு தான் அதிகமாக வரும். அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட். ஸோ இங்கே சர்க்கியூட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? ஸோ ஏடி ப்ளஸ் ஏடி பார். புரிஞ்சிச்சா? எஸ் சார். சந்தியா புரிஞ்சிச்சா? எஸ் சார். அடுத்து சர்க்கியூட் கொடுத்து உங்களை போட சொல்லலாம். அடுத்து ஓகே சார். அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ இதை முடிச்சிட்டோம். ஸோ இந்த சர்க்கியூட் அப்படியே விட்டுருங்க. அடுத்தது கீழே என்ன பண்ணுறேன்? ஏசி. ஸோ ஏவை சியை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எகைன் அதுக்கு ஒரு அண்டு கேட்டு. ஸோ ஆல்ரெடி ஏ இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை இங்கே கூட திரும்ப ஏன்னு கூட எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஏசி. ஸோ இதனோட அவுட்புட்டு ஏ இன்ட்டு சி. ஸோ இன்னொரு சி இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஏ ப்ளஸ் சி ஒன்று போடணும். ஸோ ஏ ப்ளஸ் சின்னா ஆர் கேட். ஸோ இங்கே ஏ இன்புட்டு, இங்கே சி. ஸோ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் சி. ஸோ திரும்ப என்ன இருக்குது? லாஸ்ட்டில் ப்ளஸ் சின்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ளஸ் சின்னா இந்த சியிலேருந்து இங்கே ஒரு கோடு எடுத்துங்க. ஸோ இது சி இன்புட். ஸோ அப்போ நமக்கு 4க்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இது ஏ ப்ளஸ் சி. ஸோ ஏடி ப்ளஸ் ஏடி பார் ஏசி. ஸோ இது 4 வந்துருச்சு. இப்போ 4 என்ன பண்ணோம்? இங்கே பண்ண சொல்லியிருக்காங்க.
சரி, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஏடி ப்ளஸ் ஏடி ஃபார் ஏ ப்ளஸ் சி. ஸோ இது என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு அண்டு கேட் யூஸ் பண்ணிங்க. ஸோ இதனோட அவுட்புட்டையும் இந்த ஏ ப்ளஸ் சியோட அவுட்புட்டையும் என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட என்ன பண்ணோம், ஏசி ப்ளஸ் சிஏ ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஆர் கேட் யூஸ் பண்ணோம். ஸோ இதை ரெண்டும் நீங்கள் மாற்றியோட போட்டுக்கலாம். என்ன ஏ ப்ளஸ் சியை நான் மேலே வரைஞ்சிக்கிறேங்க. ஸோ இதனோட அவுட்புட்டு ஏ ப்ளஸ் சி. ஸோ இது ஏசி. ஸோ ஏ ப்ளஸ் சி இதை என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அந்த இடத்துல மல்டிப்ளை வந்துட்டு அந்த இடத்துக்கு அண்டு கேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு அண்டு கேட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏடி ப்ளஸ் ஏடி ஃபார் ஏ ப்ளஸ் சி. ஸோ மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் இங்கே வந்துருச்சு. ஸோ அகேன் ஏசிக்காக அண்டு கேட் சி. ஸோ ப்ளஸ் அகேன் ஒன் சிக்கு ஒரு கோடு போட்டுங்க. ஸோ இது வந்து ஏசி, இது வந்து சி. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதை மூணையும் ஆட் பண்ணோம். இது ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி. இதை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஆர் கேட் யூஸ் பண்ணோம். ஸோ மூணையும் சேர்த்து ஒரே ஆர் கேட்டில் கூட கொடுத்துங்க. ஸோ இது வந்து சி, இது ஏசி. ஸோ இதனுடைய அவுட்புட் இது ஒன்று அது கொடுத்தோம்னா ஸோ டோட்டலாக ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இதுதான் மேலே உள்ள சர்க்கியூட்டோடைய அவுட்புட். இந்த மேலே உள்ள பூலியர் அல்ஜிப்ராவுடைய சர்க்கியூட் டயக்ராம். இதில் ஏதாவது சர்க்கியூட் புரியுதா இல்லை என்ன குழப்புதா? சார் சி வந்து லாஸ்ட்ல ஏ பிளஸ் சின்னு முடியுதா சார் எல்லாம் சேர்ந்து? ஏசி ப்ளஸ் சி. இது எழுதுன்னு குழப்பம்னா நான் வேற கலர் கூட யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஏசி, இது வந்து சி. ஸோ ஏசி ப்ளஸ் சி. ஸோ இன்னொன்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சரோட இதை கூட்டணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏடி ப்ளஸ் ஏடி பார், இங்கே என்ன ஏ ப்ளஸ் சி கூட்டி வச்சிருக்கோம். ஸோ இதை ரெண்டையும் என்ன பண்ணோம், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணுறது இங்கே நான் அண்டு கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் ஒன்று, இதோட அவுட்புட் ஒன்று. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண அவுட்புட் தான் இங்கே வருது. திரும்ப இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வர்றது என்னென்னா ஏ ப்ளஸ் சி. ஸோ இன்ட்டு ஏடி ப்ளஸ் ஏடி பார். இங்கே ஃபைனலாக வரும்போது இது மூணு ஆட் ஆகி வந்துடுது. ஸோ இதுதான் அதனோட சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி நிறையா இது நீங்கள் பூலியர் அல்ஜிப்ரா நீங்களே போட்டு ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் சர்க்கியூட் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வருது. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸி. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் போடணும் தெரியல, நீங்களே ஏதோ ஒரு லெட்டர் எக்ஸோ ஏஜெட்டு, ஏதோ ஒரு லெட்டர் பிக்யூஆர்எஸ், ஏதோ ஒரு ஏபிசி லெட்டர் பண்ணி ஸோ ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் ஏதோ ஒரு சர்க்கியூட் ஈக்குவேஷன் எழுதிட்டு ஸோ அதுக்கு சர்க்கியூட் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன்லேருந்து எப்படி சர்க்கியூட் வரைங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். திரும்ப என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு சர்க்கியூட் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு சர்க்கியூட் வரையணும்னு வச்சுங்க. ஸோ சர்க்கியூட்லேருந்து நாம் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அதுவும் கொஸ்டின் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே ஏபின்னு மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ வேறு எதுவும் இருக்காது. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துறான்னு வச்சுங்க. ஸோ இதனோட அவுட்புட் என்னன்னு எழுதணும். நான் சிம்பிள் சர்க்கியூட்டாக போடுறேன். ஸோ இங்கே சி,
ஸோ இது மட்டும் போதும் சிம்பிளாக. இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சிம்பிள் சர்க்கியூட் தான் போட்டுறேன், கஷ்டமாக போடல. A into B plus C சார். இங்கே வந்து ஒய்ன்னு கொடுத்துருவாங்க, ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க. ஒய் ஏதாவது ஒன்று. A into B plus C. சரி, ஓகே, வெரி குட். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஒவ்வொரு கேட்டுக்கும் பின்னாடி நம்ம அவுட்புட் எழுதணும். ஸோ இந்த கேட்டுக்கு முன்னாடி என்ன அண்டு கேட்டு. ஸோ A into B. அண்டு கேட்டு, இது ஆர் கேட்டு. இந்த இடத்துல இங்கே வர்றது A into B. ஸோ இந்த இடத்துல C வருது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? A into B ப்ளஸ் C. ஸோ இதுதான் ஆன்சர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் சர்க்கியூட் கொடுத்தா ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சர்க்கியூட் சால்வ் பண்ணணும். எஸ் சார். சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறது வரும். ஸோ AB ப்ளஸ் A பார் C ப்ளஸ் BC ஸோ ஈக்குவல் டு AB ப்ளஸ் A பார் C. ஸோ இதை வந்து நாம் சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் இது வருது. ஸோ அதை எப்படின்னு நாம் இப்போ சால்வ் பண்ணோம். ஸோ இந்த ஏபி அப்படி எழுதிக்கிறோம். ஸோ A பார் C, இந்த பிசிக்கு போல் என்னென்னா 1 இன்ட்டு பிசின்னு எழுதுகிறோம். ஸோ ஒரு இதை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணாலும் ஸோ அதே ஆன்சர் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஒன்றால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன, இந்த 1க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், A ப்ளஸ் A பார். ஸோ A ப்ளஸ் A பாரோட வேல்யூ 1. ஸோ இந்த 1க்கு பதிலாக A ப்ளஸ் A பார்னு எழுதிக்கிறோம். ஸோ A ப்ளஸ் A பார் இன்ட்டு பிசி. ஸோ எகைன் என்ன பண்ணுறோம், இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஏவால் பிசி மல்டிப்ளை பண்ணால் ஏபிசி. ஸோ A பாரால் பிசி மல்டிப்ளை பண்ணால் A பார் பிசி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், காமனாக வெளியில் எடுக்கிறக்காக. ஸோ இங்கேயும் ஏபி இருக்குது. ஸோ இதுலேயும் ஏபி இருக்குது. ஸோ இதுலேயும் என்ன பண்ணலாம், ஏபியை காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ அதனால் அதை கொண்டு போய் இங்கே எழுதிக்கிட்டோம். ஸோ ஏபி ப்ளஸ் ஏபிசி. ஸோ அடுத்தது A பார் சி ப்ளஸ் A பார் சிபி. ஸோ இது ரெண்டில் எந்த காமனாக என்ன பண்ணுறோம், ஏபி வெளியில் எடுத்துடுறோம். இது ரெண்டில் இருந்து ஏபி வெளியே எடுத்துட்டா ஏபி இன்ட்டு 1 ப்ளஸ் சின்னு வரும். ஸோ 1 ப்ளஸ் சியோட ஆன்சர் என்ன, இது ரெண்டில் இருந்து ஏபி 1 ப்ளஸ் சியோட வேல்யூ 1. ஸோ அப்போ ஏபி இன்ட்டு 1ன்னு வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், A பார் சி. ஸோ இதில் A பார் சி இருக்குது, இதுலேயும் A பார் சி இருக்குது. ஸோ A பார் பிசின்னு இருக்குது, ரெண்டையும் மாற்றி எழுதிக்கிட்டோம். ஸோ சி இன்ட்டு பி எப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஸோ A பார் சியை வெளியில் எடுத்துடுறோம் அதில் ரெண்டுலேருந்து. ஸோ A பார் சி ப்ளஸ் என்ன வரும், A பார் சி 1 ப்ளஸ் பின்னு வரும். ஸோ 1 ப்ளஸ் பியோட வேல்யூ எகைன் என்னது 1. ஸோ A பார் சி இன்ட்டு 1. ஸோ ஒரே வேல்யூவை எவ்வளோ டைம் ஆட் பண்ணாலும் அதே தான். ஸோ A ப்ளஸ் A எழுதினாலும் அதுக்கு ஆன்சர் வந்து A தான். அல்லது 4 ஏவை ஆட் பண்ணாலும் சரி, A ப்ளஸ் A ப்ளஸ் A ப்ளஸ் A. ஸோ இந்த மாதிரி எத்தனை வேல்யூ ஆட் பண்ணாலும் அதனுடைய ஆன்சர் 1 தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், எகைன் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவும் இதை திரும்ப ஒருக்க எழுதிக்கிறோம். ஸோ அதாவது ஏபிசி ப்ளஸ் ஏபிசின்னு எழுதிக்கிறோம். ஸோ ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ஈக்குவல் டு ஏபிசி தான். ஸோ அதனால் இதை 2 டைம் எழுதிக்கிறோம். ஸோ அதே டைம் மாதிரி இதையும் 2 டைம் எழுதிக்கிறோம். A பார் சிபி ப்ளஸ் A பார் சிபி. ஸோ அந்த ஒரு ஏபிசி தான் இதோட கம்பைன் பண்ணி ஏபின்னு எடுத்துட்டோம். இன்னொரு ஏபிசி இங்கே தனியாக எழுதிக்கிட்டோம். ஸோ ஏபி இன்ட்டு 1 வந்து 1ன்னு ஆயிடுது. ஸோ ப்ளஸ் ஏபிசி மறுபடியும் ஒரு ப்ளஸ் ஏபிசி வருது. ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம்,
சாரி இது 2 டைம் தேவையில்லை, ஒரே டைமே போதும். ஸோ ஏபி இன்ட்டு 1 + சி. ஸோ ஏசி பார் இன்ட்டு 1 + சி. ஸோ இந்த ஸ்டெப் வேண்டாம், நீங்கள் சிம்பிளியாகவே போட்டுருங்க. 2 டைம் எடுத்து வந்து குழப்பிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. சரி இது தேவையில்லை, டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுங்க. ஸோ ஏபி இன்ட்டு 1 + சி, ஏ பார் இன்ட்டு சி 1 + சி. ஸோ இதனோட வேல்யூ 1. ஸோ இதனோட வேல்யூ 1. ஸோ அப்போ ஏபி ப்ளஸ் ஏ பார் சி. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இதுக்கு சர்க்கியூட் வரையறன்னு வச்சிங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு சர்க்கியூட் வரைஞ்சா எத்தனை அண்டு கேட் வேணும், எத்தனை ஆர் கேட் வேணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கா சார்? நீங்க அண்டு கேட் சொல்லுங்க. 3 அண்டு கேட் வேணுமா? ஓகே. சந்தியா சொல்லுங்க, எத்தனை ஆர் கேட் வேணும் அதுக்கு? 3 அண்டு கேட் வேணும். ஆர் கேட் எத்தனை வேணும்? 3 தான் சார். 3ஆ? சந்தியா சொல்லுங்க, எத்தனை ஆர் கேட் வேணும்னா? 3 சார். எத்தனை ஆர் கேட் வேணும்? ஒண்ணா? ஸோ ஏ இன்ட்டு பி இன்புட்டுக்கு மட்டும். சரி 2 ஆர் கேட் யூஸ் பண்ணால் அது ஒரு ஆர் கேட்டு கூட வரையலாம். 3 ஆர் கேட்டா? சரி இப்போ போட 3 வருதான்னு பாருங்க. ஸோ ஏ இன்ட்டு பி. ஸோ ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு 2 கேட். அடுத்து ஏ பார் இன்ட்டு சி. ஸோ ஏ பாருக்கு ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ பார் இன்ட்டு சி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 கேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பி இன்ட்டு சி. ஸோ இதில் ஏபி, ஏ பார் சி, பிசி. ஸோ என்ன பண்ணால் இதை 3 ஆட் பண்ணணும். இதை 3 ஆட் பண்ணால் ஒரே ஒரு ஆர் கேட்டே போதும். இது ஒன்று, இது இது. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது ஸோ 2 இன்புட் ஆர் கேட் தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 3 இன்புட் ஆர் கேட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 7419 ஐசி வரும். ஸோ அது நீங்கள் சர்க்கியூட் வரையும் போது 3 இன்புட் ஆர் கேட்டும் வரையலாம், 4 இன்புட்டும் தரலாம், 5 இன்புட்டும் தரலாம். ஸோ அதனால இதுக்கு ஏதாவது 2 ஆர் கேட் எதையும் கூட்டிட்டு ஸோ அந்த ஆன்சரோட திரும்ப எதை கூட்டி அப்படி வரைஞ்சினாலும் தப்பு கிடையாது. ஸோ அது வந்து தியரிட்டிக்கலாக வரையும் போது நாம் 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், அவைலபிள் இருக்குது. நாம் காலேஜில் வாங்குறதில்ல அந்த ஐசி. ஸோ மேக்ஸிமம் தேவைப்படாதுன்னு. ஸோ அது வந்து கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்குது. 3 இன்புட் ஆர் கேட்டு இருக்குது, 4 இன்புட் ஆர் கேட்டு எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் 3 இன்புட் கொடுத்தீங்கனாலும் ரைட்டு. ஸோ இதுக்கு 3 அண்டு கேட் தேவைப்படுது, ஒரு ஆர் கேட் தேவைப்படுது, ஒரு நாட் கேட் தேவைப்படுது. ஒரு சில டைம் கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க, இந்த சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ ஆர் கேட் தேவை, ஹவ் many ஆர் கேட் require, ஹவ் many அண்டு கேட் require. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆர் கேட் அண்டு கேட். ஸோ எவ்வளோ ஆர் கேட் தேவை, எவ்வளோ அண்டு கேட் தேவைன்னு ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரி இப்போ இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு எத்தனை ஆர் கேட் தேவை, எத்தனை அண்டு கேட் தேவை?
2 AND கேட் சார், ஒரு OR கேட். இப்போ இன்னொரு நாட் கேட்டு நாட் கேட், ஒரு நாட் கேட் வந்து சார் ம் ஆருக்கு. ஓகே. சரி, இந்த சர்க்கியூட் ஆரேன்னா அந்த கீரை உள்ளதை மட்டும் அழிச்சிட்டிங்கன்னா அந்த சர்க்கியூட்டு. இதே சர்க்கியூட்டில் இதை அழிச்சிடன்னு வச்சுங்க. இந்த சர்க்கியூட் வந்துருச்சா? ஏபி ப்ளஸ் ஏ பார் சி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று சால்வ் பண்ணும். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி. ஸோ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணுறங்கன்னா, அதாவது இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும். இப்போ நீங்கள் நார்மலாக மேக்ஸில் மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ இது இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணோம். அடுத்தது இது இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். திரும்ப இது இன்ட்டு இது, திரும்ப இது இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு சி ஏபி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ ஏ இன்ட்டு ஏக்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஒரே வேலையை 2 டைம் மல்டிப்ளை பண்ணாலும் அல்லது ஒரே இதை 2 டைம் கூட்டினாலும் அதுக்கு ஆன்சர் ஒன்று தான். ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ 10 ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் ஸோ அதனோட ஆன்சர் ஒரே சிங்கிள் ஏ தான். 10 ஏவை ஆட் பண்ணினாலும் ஸோ அதனுடைய ஆன்சர் ஒரே சிங்கிள் ஏ தான். ஸோ ஏ இன்ட்டு ஏ ஏன்னு வந்துடுது. ஸோ ஏசி ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதுலேயும் ஏன்னு இருக்கு, ஸோ இதுலேயும் ஏ இருக்குது, ஸோ இதுலேயும் ஏ இருக்குது. ஸோ இந்த 3 ஏவும் காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ வெளியில் எடுத்துட்டா 1 ப்ளஸ் சி ப்ளஸ் பி. ஸோ 1 ப்ளஸ்ன்னு வந்துட்டாவே அதனோட ஆன்சர் என்ன? 1 ப்ளஸ்ன்னு வந்தால் 1 தான் சார். 1 ப்ளஸ்ன்னு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக 1. ஸோ நீங்கள் அடுத்ததை பார்க்கவே தேவையில்லை. 1 ப்ளஸ்ன்னு போட்டு 1 கிலோமீட்டர் எழுதினாலும் சரி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் என்ன வேணாலும் எழுதிட்டோம். ஸோ 1ன்னு ஒரு வேல்யூ அதில் வந்துட்டாவே 1ஓட வேறு எதை கூட்டினாலும் ஸோ அதனோட ஆன்சர் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் 1 தான். ஸோ அப்போ ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பிசி. ஸோ இதனோட ஆன்சர் ஏ ப்ளஸ் பிசி. சரி, இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு வரீங்க, எவ்வளோ கேட்டு தேவைப்படும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி. ஸோ இதுக்கு எத்தனை ஆர் கேட்டு தேவைப்படும், எத்தனை அண்டு கேட்டு தேவைப்படும்? ஒரு அண்டு கேட்டு சார், ஒரு ஆர் கேட். ஒரு அண்டு கேட் ஒரு ஆறு கேட் இருந்தாலும் இந்த சர்க்கியூட் வந்துடலாமா? பிசிங்கிறது அண்டு கேட்ல வரும் சார். இதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? சரி, இதுக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சிக்கு இங்க புரியல சார். இப்போ பிசிங்கிறது வந்து அண்டு கேட்ல வரும் சார். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சிக்கு எத்தனை கேட்டு தேவைப்படும்? 2 ஒரு அண்டு கேட்டு சார், 2 ஆறு கேட்டு. சரி, ஓகே, வெரி குட். ஸோ ப்ளஸ் வரும்போது ஏ ப்ளஸ் பிக்கு ஒரு ஆறு கேட்டு, ஸோ ஏ ப்ளஸ் சிக்கு ஒரு ஆறு கேட்டு, ஸோ ஏபி ஏசி. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஒரு அண்டு கேட். ஸோ இந்த ஆன்சருக்கு வந்தோம்னா ஒரு அண்டு கேட் ஒரு ஆறு கேட் இருந்தால் போதும். ஸோ ஏற்கனவே இங்கே முன்னாடி வரைஞ்சுன்றேங்க, இதே சர்க்கியூட் தான் அது. ஸோ பிசி இன்ட்டு பிசிக்கு ஒரு அண்டு கேட், ஸோ ஏவோட திரும்ப கூட்டணும். ஸோ ஒரு ஆறு கேட். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணோம், சர்க்கியூட் இது பண்ணோம். ஸோ அடுத்து கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி
ஸோ திரும்ப லாஜிக் கேட்டு திரும்ப ஒர்க் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன். ஸோ லாஜிக் கேட் அகைன் கூட நோட் பண்ணிங்க. ஸோ ஐசியோட நான் சொல்லிடுறேன். ஸோ ஐசி தேவைப்படாது உங்களுக்கு எக்ஸாமு, ப்ராக்டிக்கலுக்கு தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் ஆர் கேட்டு. ஸோ ஆர் கேட்னா ஏ ப்ளஸ் பியை குறிக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பின்னா அதாவது நாம் என்னன்னா ப்ளஸ்னே சொல்லக்கூடாது. ஸோ ப்ளஸ்ன்னா மீனிங் வேறு, ஆர்னா வேறு. ஸோ இந்த ப்ளஸ்ஸோட மீனிங் பார்த்தோம்னா ஏஆர் பின்னு தான் சொல்லுவோம். ஸோ நார்மலாக ப்ளஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அடிஷனை குறிக்கும். இந்த ப்ளஸ் எதை குறிக்குன்னா ஆறுங்கிறத ஆப்ரேஷனை குறிக்குது. ஸோ ஏஆர் பின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய ட்ரூத் டேபிள் அவுட்புட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ஆர் கேட்டு அண்டு கேட்டு ரொம்ப தரவாக இருக்கணும். ஸோ ஏ டாட் பி. ஸோ ஏ டாட் பி என்னன்னு சொல்லணும்னா இந்த டாட்டுக்கு மீனிங் மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஸோ ஏ அண்டு பி. ஸோ நான் புரியிருக்கு ஈஸியாக இருக்கிறக்காக ஈஸியாக நான் சொல்லியிருந்தேன். ஏ டாட் பி ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஏ இன்ட்டு கிடையாது. ஸோ ஏ அண்டு பி. ஸோ அதனோட மீனிங் வந்து அண்டு. ஸோ அண்டு கேட்டோடைய இந்த சிம்பிள். ஸோ அதே மாதிரி நாட் கேட்டு. ஸோ நாட் கேட்டுக்கு பேர் என்ன இன்வெர்ட்டிங். இந்த மாதிரி பார் யூஸ் பண்ணால் அதை வந்து இன்வெர்ட்டின்னு சொல்லலாம் அல்லது நாட்டுன்னு சொல்லலாம். ஸோ நாட்டுனா ஆப்போசிட்டை குறிக்குது. ஸோ அதே மாதிரி ஆர் கேட்டுக்கு ஆப்போசிட்டு நார் கேட்டு. ஸோ ஏ ப்ளஸ் பி அல்லது ஏஆர்பி ஹோல் பார். ஸோ ஏ நார் பின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறத நார்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரியே நாண்டு கேட். ஸோ அண்டு கேட்டோடைய ஆப்போசிட் வந்து நாண்டு கேட்டு. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ஆர் கேட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு ரவுண்டு போட்டால் அதுக்கு பேர் எக்ஸ்ஆர்னு சொல்லுவோம். ஸோ ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கிறக்காக ஏ ப்ளஸ் பின்னு கூட சொல்லிக்குவோம். ஸோ இதுக்கு மீனிங் பார்த்தோம்னா எக்ஸ்ஆர்னு சொல்லுவோம். ஸோ இதனோட மீனிங் எதை குறிக்குன்னா ஏ ப்ளஸ் போட்டு ரவுண்டு போட்டு பி யூஸ் பண்ணால் ஸோ ஏ டாட் பி பார் ப்ளஸ் ஏ பார் பின்னு சொல்லுவோம். ஸோ இதே வேறு மாதிரி நான் மாற்றி எழுதுகிறேன். இந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி டாட் ஏ பார் ப்ளஸ் பி பார் எழுதலாம். ஸோ இதை சால்வ் பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஸோ இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டு. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோடைய ஆப்போசிட்டு தான் வந்து எக்ஸ் நார் கேட். ஸோ எக்ஸ் நார் கேட்டுக்கு என்ன சொல்லணும்னா ஸோ டாட் வச்சு ரவுண்டு போட்டோம்னா அதை வந்து எக்ஸ் நார்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ஆருக்கு என்ன பண்ணுறோம் ப்ளஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஸோ அது எக்ஸ்ஆரு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் மாதிரி எப்படி ஆர் கேட்டுக்கு ரிவர்ஸில் அண்டு கேட். ஆர் கேட்னா வந்து ஆட் பண்ணுறோம், அண்டு கேட்னா மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எக்ஸ் ஆர் கேட் வந்து ஆரை குறிக்குது. ஸோ எக்ஸ் நார் கேட் வந்து மல்டிப்ளிகேஷன் குறிக்குது. ஸோ நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ ஆர் கேட் பார்த்தோம், அந்த ஆர் கேட்டோட நாட் கேட்டை சேர்த்து நார் கேட்டுன்னு பார்த்தோம். ஓகே. ஸோ அண்டு கேட்டு பார்த்தோம். ஸோ அண்டு கேட்டோட சேர்த்து என்ன பார்த்தோம்? நாண்ட் கேட்டு. ஆர் கேட்டு. ஸோ அண்டு கேட்டு. இன்னொன்று வந்து நாட் கேட். ஸோ இந்த 3 கேட்டு தான் பேசிக் கேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின். இப்படிலாம் உங்களுக்கு டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ லாஜிக் கேட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் கேட் என்னென்னா இந்த 3 கேட்டு தான் பேசிக் கேட்டு. ஸோ மீதியெல்லாம் இதை வச்சு டெரிவ் பண்ணுறாங்க. ஸோ ஆரோட கொண்டாந்து நாட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நார் கேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி அண்டோட கொண்டாந்து நாட்டை பின்னாடி ஜாயின் பண்ணிட்டு ஸோ அதான் நாண்டு கேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது 2 யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேட்டை வச்சு எல்லா கேட்டையுமே நாம் உருவாக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன எக்ஸ் ஆர் கேட்டு எக்ஸ் ஆர் கேட்டு என்ன ஸ்பெஷல் கேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஸோ எக்ஸ் ஆர் கேட்டு இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் அண்டு கேட்டு வைக்க வேண்டியதானே, எதுக்கு எக்ஸ் ஆர் கேட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ
ஸோ எக்ஸ் ஆர் கேட் இருக்கு. ஸோ எக்ஸ்ன்னு ஆர், சரி எதாவது எக்ஸ்ன்னு ஆர் எதை வச்சுட்டாலும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எக்ஸ் அண்டு கேட்டு கிடையாதா, எக்ஸ் நான்டு கேட்லாம் கிடையாதா, ஏன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம்ல. ஆன்சர் பண்ணு பாப்பையா இல்லைன்னு. ஸோ எக்ஸ் ஆர் கேட்டும் இருக்கு. ஸோ ஏன் எக்ஸ் அண்டு கேட்டு இல்லை, எக்ஸ் ஆர் கேட்டு மாதிரி எக்ஸ் அண்டு கேட்டு வைக்கலாம்ல. ஏன் எக்ஸ் அண்டு கேட்னு ஒன்று இல்லை. மல்டிபிள். ஆமா மல்டிபிள் தான். மல்டிபிள் பண்ணா அடிஷன் பண்ணா என்ன. ஸோ ஆர் கேட்டு அண்டு கேட்டு ரெண்டும் மெயின் கேட்டு. ஸோ நாட் கேட்டு இதெல்லாம் பேசிக் கேட்டு. ஸோ இந்த பேசிக் கேட்டை வச்சு தான் எல்லா கேட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கேட்டு, இதையும் ஜாயின் பண்ணி ஒரு கேட்டு நார் நாண்டு உருவாக்கிட்டாங்க. ஸோ நார் கேட்டு நாட்டு கேட்டுன்னு வரும்போது ஸோ எக்ஸ்ஆர் கேட்டு எக்ஸ் அண்டு கேட்டுன்னு வரணும். அப்பயே எக்ஸ் நார் கேட்டுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அது ரெண்டும் யூனிவர்சல் கேட். எக்ஸ் நார் கேட்டும் எக்ஸ் அண்டு கேட்டும் அதுக்கு மீனிங் ஒன்று தான். ஸோ இப்போ எக்ஸ் ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன சொல்லுவோம்னா, ஸோ ஸ்பெஷல் கேட் சொல்லியாச்சு. ஸோ ஏபி, ஸோ ஏ ப்ளஸ் ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ இதனோட அவுட்புட் என்னன்னா 0 0 கொடுத்தோம்னா 0, 0 1னா 1, ஸோ 1 0னா 1, ஸோ 1 1னா 0. ஸோ இதுதான் எக்ஸ் ஆர் கேட்டோட அவுட்புட் இது. ஸோ எக்ஸ் நார் கேட்டோட அவுட்புட் யூஸ் பண்ணோம்னா இதுக்கு எக்ஸ்ஆரோட ஆப்போசிட் தான் எக்ஸ் நார். ஸோ அப்போ என்ன பண்ணோம், எக்ஸ்ஆர் கேட்டோட மீனிங் என்ன, ரெண்டு இன்புட்டும் மேக்சிமாவோ ரெண்டு இன்புட்டும் மினிமமாக இருந்தால் எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட் 0. ஸோ ஒரு இன்புட் மேக்சிமம் ஒரு இன்புட் மினிமமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ஆர் கேட்டில் அவுட்புட் வரும். மற்றபடி ரெண்டும் மேக்சிமம் இருந்தாலும் ரெண்டும் மினிமம் இருந்தாலும் அவுட்புட் வராது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் எக்ஸ்ஆர்னு வரும்போது ஸோ ஏ டாட் பின்னு சொல்லிக்கிறோம். ஸோ 0 0னா 1, ஸோ 0 1னா 0, ஸோ 1 0னாலும் 0, ஸோ 1 1னா மட்டும் 1. ஸோ இதுதான் எக்ஸ் நார் கேட்டு. ஏன் எக்ஸ் நார்னு ஈஸியாக சொல்லிட்டாங்கன்னா, ஸோ இதனோட ஆப்போசிட் இதில் இது என்ன சொல்கிறதுக்கு நான் ஈஸியாக இருக்குன்னுங்கிற இதை சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ் அண்டு யூஸ் பண்ணாலும் அதே மீனிங் தான். ஸோ இதுக்கு என்ன ஏ ப்ளஸ் பி சொல்லியிருக்கோம். ஸோ ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா என்ன அது, ஸோ ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதே ஃபார்முலா இதுக்கு எழுதுன்னு வச்சுக்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் பாரா. ஸோ இதே ஃபார்முலா இங்கே இந்த சைடு எழுதுங்க. ஸோ அப்போ ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி, ஸோ ஹோல் பார் வருமா. ஸோ இப்போ இங்கே டி மார்க் எடுத்து அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்க. ஸோ இந்த பாரை ரிமூவ் பண்ணோம்னா ஸோ ஏ பி பார் ஹோல் பார் இன்ட்டு ஸோ ஏ பார் பி ஹோல் பார். ஸோ டி மார்க் தீர அப்ளை ஆயிடுச்சு. ஸோ எஹேட் இதுக்கு டி மார்க் தீர அப்ளை பண்ணிட்டு வச்சுக்க. ஸோ இங்கே என்ன ஆயிரும், ஏ பார் ப்ளஸ் பி டபுள் பார் ஸோ இன்ட்டு
ஸோ ஏ டபுள் பார் ப்ளஸ் பி. ஸோ அப்போ என்ன வந்துடுது? ஸோ ஏ பார் பி டபுள் பார் ஈக்குவல் டு பி. ஸோ இன்ட்டு A double bar equal to A, so A plus B. ஸோ இப்போ என்ன வந்துருச்சு? ஸோ XOR கேட்டில் இங்கே ஆர் ஆப்ரேஷன், அதாவது ஆர் ஆப்ரேஷன் வர்றதுனால XORனு சொல்கிறோம். ஸோ இங்கே ரெண்டுக்கு நடுவில் என்ன வந்துருச்சு? அண்ட் ஆப்ரேஷன் வந்துருச்சு. ஸோ எக்ஸ் நார் கேட்டை எதை தான் மீன் பண்ணுதுன்னா அதுதான் எக்ஸ் அண்டு கேட்டை அதான் மீன் பண்ணுது. ஸோ எக்ஸ் அண்டு கேட்டுங்கிறது இதுதான், எக்ஸ் நார் கேட்டுங்கிறது இதுதான். ஏன் எக்ஸ் அண்டுன்னு சொல்லாத எக்ஸ் நார்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ எக்ஸ்ஆருக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிறனால நார்னு அப்படியே சொல்லிக்கிறேன், ஆப்போசிட்டாக இருக்கிறனால. ஸோ எக்ஸ் அண்டு கேட் ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கு இதே ரிசல்ட்டு தான். ஸோ எக்ஸ் நார் கேட்டு தான் எக்ஸ் அண்டு கேட். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், அதே மீனிங் தான் இது வருது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் எக்ஸ் அண்டு கேட் கிடையாது. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ் நார்னு அதுக்கு நேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ் நாரோட ஆப்ரேஷன் தான் எக்ஸ் அண்டோட ஆப்ரேஷன், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ் நாரு அல்லது எக்ஸ் அண்டு. ஸோ இதனோட ஐசி பார்த்தோன்னா இந்த ஐசி இதை நம்ம மேக்ஸிமம் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் லேபில். ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம்? டாட் யூஸ் பண்ணுறோம். ஏன் இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணோம்? ஸோ இது ஆர் ஆப்ரேஷனால ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே எதுக்கு டாட் யூஸ் பண்ணுறோம்? ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் பார்னு யூஸ் பண்ணுவோம், அல்லது ஏ டாட் பின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ டாட் வச்சுட்டு ஒரு ரவுண்டு போட்டோம்னா அது வந்து எக்ஸ் நாரை குறிக்குது. ஸோ அல்லது எக்ஸ் அண்டுன்னு சொல்லலாம் அதை, ஏன்னா டாட் வரனால அண்டு. ஸோ ரெண்டோட மீனிங்கு அதுதான். சரி, இப்போ உங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போவோம். ஸோ லாஸ்ட் இயர் 2021 2 மார்க் கொஷினில் கேட்ட கொஷின் இருந்தது. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க. இப்போ இந்த கொஷினோடைய ஆன்சர் சொல்லுங்க. இது என்ன கேட்டு? இதில் இருக்கல கேட்டு 3 கேட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டு? கேட்டு ஞாபகப்படுத்துறதுக்காக திரும்ப இருக்கேன் அந்த லாஜிக் கேட்டை காட்டினேன். இதில் 3 கேட் இருக்கு. ஸோ ஏன்னு ஒரு இன்புட்டு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட அவுட்புட் என்னன்னு கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் 2 மார்க்கில் கேட்ட கொஸ்டின், பார்ட் ஏவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின். ஆன்சர் ஏ பாரா. எப்படி சால்வ் பண்ணீங்க? ஆர் கேட்ல வருமா? இது என்ன கேட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதுல இருக்கிற கேட்டு என்ன கேட்டு? சந்தியா சொல்லுங்க, இது என்ன கேட்டுன்னு ஃபர்ஸ்ட். 3 கேட் இருக்கு, இது என்ன கேட்டு? ஆர் கேட்டாங்க சார். ஆர் கேட்டா? சரி, இப்போ நான் கேட்டு வரைகிறேன். இப்போ ஒவ்வொரு கேட்டு வரைகிறேன், என்னன்னு சொல்லுங்க. இது என்ன கேட்டு? அண்டு கேட். இது என்ன கேட்டு? ஆர் கேட் சார். இதுதான் ஆர் கேட்டு. இப்போ இதே மாதிரி இது வரைஞ்சிருக்காங்க. முன்னாடி ஒரு கோடு வந்திருக்கு, பின்னாடி ஒரு ரவுண்ட் வந்திருக்கு. ஸோ இதுலேயே இங்கே ஒரு ரவுண்டு போட்டால் என்ன கேட்டு? நாண்டா சார். சரி, நாண்டு கேட்டு. ஸோ இதில் இங்கே ஒரு ரவுண்டு போட்டால் நார் கேட்டு. சரி, நார் கேட்டு. இப்போ இங்கே ஒரு கோடு போட்டால் அதான் இங்கே இருக்கு, எக்ஸ் நார் கேட். ஸோ இங்கே உள்ளது எக்ஸ் நார் கேட். ஸோ 3மே எக்ஸ் நார் கேட்டு தான். இதுவும் எக்ஸ் நார் கேட்டு தான், இதுவும் எக்ஸ் நார் கேட்டு தான். ஸோ இதுவும் எக்ஸ் நார் கேட்டு தான்.
ஸோ 3 XNOR கேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ XNOR கேட்டோட அவுட்புட் என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரியலனா ட்ரூ டேபிளை நீங்கள் எக்ஸாமில் கூட வரைஞ்சிங்க, உங்களுக்கு ரஃப் பேப்பர் தருவாங்க. இல்லை அது நீங்கள் நிறையா டைமு சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைன்னா நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ ஏ டாட் பின்னு போட்டாலும் சரி, அல்லது ஏ ப்ளஸ் பி போட்டு மேலே ஒரு கோடு போட்டாலும் சரி, இதான் XNOR-ஓட அவுட். ஸோ 0 0. ஸோ இப்போ இது உங்களுக்கு அவுட்புட் தெரியணும், தெரிஞ்சால் தான் அதை சால்வ் பண்ண முடியும். ஆன்சர் சொல்லுங்கள் இந்த டேபிளுக்கு. ஸோ 0 0ன்னா என்ன அவுட்புட்டு? 1. 0 1ன்னா 0. 1 0ன்னா 0 சார். 1 1ன்னா 1. 0. XNOR கேட்டோட அவுட்புட் இதான் ட்ரூ டேபிள். ஓகே ஸோ சார். இப்போ இந்த கேட்டுக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன்னு இன்புட் கொடுத்துட்டாங்க. ஸோ மேலே ஒரு இன்புட் ஏ, இன்னொரு இன்புட்டை கொண்டு வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிரவுண்டுங்கிறது எதை மீன் பண்ணுது? மைனஸா? லாஜிக் கேட்டில் லேபில் செஞ்சுருங்க, கிரவுண்டில் கொடுத்துருங்க. 5 வோல்ட் பேட்டரி. சரி 5 வோல்ட் பேட்டரி. ஸோ 2 இன்புட்டு கொடுக்குறீங்க. ஒன்று வந்து 5 வோல்ட்டில் கொடுப்பீங்க, இன்னொன்று கிரவுண்டில் கொடுப்பீங்க. ஸோ 5 வோல்ட்டில் கொடுத்தா அது எதை மீன் பண்ணுது, கிரவுண்டு கொடுத்தா அதை மீன் பண்ணுது. ஓ 0 0 ஏபி 2 0 0 கொடுக்கணும்னா எங்கே கொண்டு போய் வேறு கொடுப்பீங்க? கிரவுண்ட்லையா 5 வோல்ட்லையா? புரியல சார். சர்க்கியூட் போட்டு 0 0 2 இன்புட் தரேன்னு வச்சு ஏபி ஏபியும் 0 0ல் கொடுக்கணும். ஸோ பவர் சப்ளையில் போய் 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுவீங்களா, கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுவீங்களா? போர்டில் சர்க்கியூட் போட்டு எக்ஸாமினர் வந்து 0 0 இன்புட் கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ போய் எதில் கொடுப்பீங்க? பேசிக் லாஜிக் போர்டில் தானே சார் 0 0ன்னு வைப்போம். நீங்கள் போர்டில் போடுவீங்களா, பவர் சப்ளையில் கொடுப்பீங்களா? பவர் சப்ளைல வந்து கனெக்ஷன் மட்டும் தான் சார் இருக்கும். இன்புட் எப்படி தருவீங்க? நீங்கள் வேறு மாதிரி தருவீங்களா? சரி நீங்கள் சந்தியா சொல்லுங்கள், நீங்கள் எப்படி எனக்கு தருவீங்க? சார் பவர் சப்ளைல தாங்க சார் இன்புட் தரணும். சரி பவர் சப்ளைல தான் 0 0ன்னா எந்த டெர்மினலில் தருவீங்க? 2 இது இருக்குல்ல, ஒன்று கிரவுண்ட் ஒன்று 5 வோல்ட் ஒன்று, 2லேருந்து எடுப்பீங்க. சரிங்க சார். ஸோ 0 கொடுன்னா எதில் கொடுப்பீங்க? கிரவுண்டில் தாங்க சார் கொடுப்போம். சரி ரைட் ஓகே. 0ன்னா கிரவுண்டு, 1ன்னா 5 வோல்ட்டில் தருவோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்புட்டை கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் கிரவுண்டை குறிக்கும், உங்களுக்கு தெரியும் சர்க்கியூட்லாம். ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா இது 0. ஸோ இங்கே ஏங்கிறது கொடுத்துட்டாங்க, ஏங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஏ 1ஆக இருக்கலாம் அல்ல 0வாக இருக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு ஒரு இன்புட்டு மட்டும் தெரியும். ஸோ இன்னொரு இன்புட்டு தெரியாது. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டுக்காக ஸோ ஏன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பின்னு வச்சுக்க. ஸோ ஏன்னு ஒரு இன்புட் இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ இன்னொரு இன்புட் பி. ஸோ பியோட வேல்யூ வந்து 0. ஸோ பியோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா இங்கே ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. பியோட வேல்யூ 0ன்னு உள்ளது 2 தான் இருக்கு இங்கே. ஸோ இது வந்து பியோட வேல்யூ 1ன்னு இருக்கு. ஸோ இங்கேயும் பியோட வேல்யூ 1ன்னு இருக்கு. அப்போ என்ன இருக்கு, கிடையாது. இது 2 நமக்கு கிடையாது. இப்போ ஸோ நம்ம கண்டிஷனு இது 2 கிடையாது. ஸோ இதுதான் இந்த 2 இன்புட்டு தான் பி வந்து 0ன்னு இருக்கு, இது 2ம். ஸோ இப்போ ஏ இன்புட்டுக்கு வாங்க. ஸோ பி 0 வந்து பிக்ஸ்டு. ஸோ இப்போ ஏ 0 இருந்தால் ஆன்சர் என்னன்னு வருது? 1ன்னு வருது. ஏ 1ன்னு இருந்தால் ஆன்சர் என்னன்னு வருது? 0ன்னு வருது. 0ன்னு வருது. அப்போ இதுக்கு என்ன மீனிங்கு? அண்ட் பார் சார். பார். ஸோ அப்போ இங்கே ஏன்னு கொடுத்தா அப்போ இந்த இடத்துல என்ன அவுட்புட் வரும்? ஏ பார். ஏ பார், ரைட், வெரி குட். ஸோ இந்த கேட்டோட அவுட்புட் என்னன்னு நாம் கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ இந்த இடத்துல இதனோட அவுட்புட் வந்து ஏ பார். ஸோ அடுத்து இங்கே வாங்க, இந்த கேட்டுக்கு நாம் பார்க்கணும். ஸோ இதில் வந்து கிரவுண்டு கொடுத்துட்டாங்க, 2 இன்புட்டு தெரியும், இப்போ இதில் தெரியாது. ஸோ இங்கேருந்து ஒரு இன்புட் வருது. ஸோ ஒரு இன்புட் வந்து ஏ. ஸோ அனதர் ஒன்று இன்புட் என்ன போகுது, ஏ பார் போகுது. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் திரும்ப இதுக்கு இன்னொரு டேபிள் கூட வரைஞ்சிங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்கிறா நான் விளக்கமாக சொல்கிறேன். எக்ஸாம் அப்போ இப்படி டேபிளாக போட்டு நிறையா வரைஞ்சிங்கன்னா இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடும். இதெல்லாம் உங்கள் மைண்ட்லேயே வரணும். ஸோ ஒரு இன்புட் ஏ. ஸோ அனதர் இன்புட் வந்து ஏ பார். ஸோ ஏ 0னா ஏ பார் என்னவா இருக்கும், ஏ பார் 1 இருக்கும் சார். ஏ 1 இருந்தால் ஏ பார் 0 இருக்கும். சரி 0. ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷன் தான் பாசிபிள். ஸோ ஒரு இன்புட் ஏ, இன்னொரு இன்புட் ஏ பார். ஸோ இதனுடைய அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ அதாவது இது எக்ஸ்ஆர் கேட்டு தான். ஸோ 0-1ங்கிற கண்டிஷனுக்கு அவுட்புட் என்ன, 0 சார். 0. இப்போ இதனுடைய எக்ஸ்ஆர் அவுட்புட் வந்து 0 தான் வரும். அதாவது ஏ இன்ட்டு ஏ பார். ஸோ இதுதான் இந்த ஆப்ரேஷன் தான் இங்கே நடக்குது. ஸோ 1-0க்கு அவுட்புட் என்னது, 0 சார். இதுக்கு 0. ஸோ அப்போ இதனோட அவுட்புட் என்ன தான் வரும், அப்போ ரெண்டாவது கேட்டோட அவுட்புட் என்ன வரும் ஆன்சரு, ஏ சார். ஏவா? ஒரு இன்புட் ஏ சொல்லிட்டேன், இன்னொரு இன்புட் ஏ பார். ஸோ அப்போ ஒரு இன்புட் 0 வந்துச்சுன்னா இன்னொரு இன்புட் 1 தான் இருக்கும். ஸோ இந்த இன்புட் 1 இருந்தால் இந்த இன்புட் 0 ஆயிரும். ஸோ அப்போ என்ன இருக்கும், 2 இன்புட்டுமே என்ன இருக்கு, ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஒன்று 0னா ஒன்று 1, இது 1ன்னா இது 0. ஸோ ஏன்னா ஒன்று ஏ இன்னொன்று ஏ பார். ஸோ 2 ஆப்போசிட் இன்புட்டாக இருந்தால் அதனோட அவுட்புட் என்ன அது, ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோட கான்செப்ட் என்ன, ரெண்டுமே சேம் இன்புட்டாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வரும் ஒன்றுன்னு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் இன்புட்டாக இருந்துச்சுன்னா அதனோட அவுட்புட் வந்து 0. ஸோ அப்போ இங்கே என்ன தான் வரணும், 0. 2 சேம் இன்புட்டாக வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒன்று ஏ இன்னொன்று ஏ பார், அதனோட இன்வெர்ட்டிங்காக இருக்குது. ஸோ எப்படி கொடுத்தாலும் ரெண்டுமே வெவ்வேறு இன்புட்டு தான் வரும். ஸோ அப்போ இதனுடைய அவுட்புட் என்ன வரும், 0. ஸோ இந்த கேட்டோட அவுட்புட்டு 0 தான். ஏன்னா இதான் ரீசன், அதான் இதனுடைய ட்ரூ டேபிள் தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டோட ட்ரூ டேபிள். ஸோ இந்த ஃபஸ்ட் லைனு தேர்ட் லைனு. ஸோ செகண்ட் கேட்டோட ட்ரூ டேபிள் ஒன்று ஏ இன்னொன்று ஏ பார். ஸோ இது 2 எக்ஸ்ஆர் பண்ணோம்னா ஸோ 0 தான் அவுட்புட் வரும், 1 அவுட்புட்டே வர்றதுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ அடுத்தது தேர்ட் கேட்டில் வாங்க. ஸோ தேர்ட் கேட்டுக்கு என்ன கண்டிஷன், ஸோ ஒரு இன்புட் 0. ஸோ அனதர் இன்புட் ஏ. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, ஏற்கனவே போட்டோம் ஃபஸ்ட்டு கேட்டில் இதே தான். ஒரு இன்புட் 0, ஒரு இன்புட் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்டில் என்ன நடக்குதோ அதே தான் தேர்ட் எக்ஸ்ஆர் கேட்டில் வருது. ஸோ ஆன்சர் வந்து ஏ பார். ஸோ இப்போ எந்த ஆன்சர் ரைட்டு, ஏ பார். டி ஆன்சர் ரைட்டு. நீ ஃபர்ஸ்ட்லேயே ஏ பார்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதை எப்படி கூட்டுறப்போ சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணி சொன்னால் தான் அது ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு தெரியும். ஓகே சார். ஸோ இது வந்து பார்ட் ஏ கொஷின். நீங்கள் ஆன்சரை மாற்றி போட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ லாஸ்ட் இயர் பார்ட் ஏவில் கேட்ட 2 மார்க் கொஷின் தான் இது. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி போட்டோம். நீங்கள் நிறையா தான் சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த டேபிளே போட தேவையில்லை. ஸோ உங்கள் மைண்ட்லேயே இருக்கும். ஸோ இங்கே 0 இது ஏ. ஸோ 0 ஏன்னா ஸோ ஆட்டோமேட்டிக் உங்கள் மைண்ட்லேயே வந்துடும். இப்போ இங்கே ஏ பார் வரும். ஸோ இங்கே ஏ பார் இங்கே ஏன்னா ஆட்டோமேட்டிக் இது 0. ஸோ 0 ஏன்னா திரும்ப ஏ பார். ஸோ நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் உங்கள் மைண்டில் வந்துடும். இந்த டேபிளில் போடவே தேவையில்லை. இதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை என்னால் போட முடியலனாலும் பேப்பர் வச்சு எழுதுங்க. ஸோ 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே சார். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை மேக்ஸிமம் டைம் யூட்டிலைஸ் பண்ணி சால்வ் பண்ணி அதை கரெக்டாக போட்டால் தான் பெஸ்ட்டு. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் தெரியாத கேள்வி விட்டுருங்க.
தெரியாத கேள்விக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா மார்க் நெகட்டிவ் தான் போகும். ஸோ another one question. So the Boolean expression y equal to abc plus a bar b bar c plus a bar b c bar plus a b bar c. The number of combination with the output y equal to 1. ஸோ y equal to 1ன்னு வரணும்னா ஆன்சருக்கு. ஸோ இதில் எவ்வளோ காம்பினேஷன் பாசிபிள்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஆன்சர் வந்து y 1ன்னு வருமா சார்? y equal to 1ன்னு வரணும். ஸோ 1ன்னு வரணும்னா இதுவும் 2 மார்க் கொஸ்டின் லாஸ்ட் இயர் ஜாப் எக்ஸாமில் கேட்டது. மூணு இன்புட் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1ன்னு வரணும். ஸோ 1ன்னு வரணும்னா எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த காம்பினேஷனில் கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஸோ இதுக்கு ஒரு அவுட்புட் ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சருக்கு ட்ரூ டேபிள் வரையணும். ஸோ ஏபிசின்னு வரையணும். ஸோ ஏபிசின்னு வரைஞ்சிட்டு ஸோ வர்ற ஆன்சருக்கு அவுட்புட் ஒய் ஈக்குவல்ட்டு வரையணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? 0 0 0 0 1 0 1 0 0 1 1. ஸோ இப்படி எழுதினீங்கன்னா டோட்டலாக 8 காம்பினேஷன் வரும். ஸோ எக்ஸெட்ரா லாஸ்ட்டு 1 1 வரும். ஸோ டோட்டலாக 8 காம்பினேஷன் வருது. ஸோ 8 காம்பினேஷனில் எவ்வளோ இதில் அவுட்புட் 1ன்னு வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் என்ன நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸோ டோட்டலாக எத்தனை 1 வருதோ அதான் இங்கே ஆன்சர் எழுதணும். ஸோ 4 அவுட்புட் 1ன்னு வருதா, ஸோ 5 அவுட்புட் 1ன்னு வருதா அப்படிங்கிறதான் நீங்கள் எழுதணும். ஸோ இதுதான் அந்த கொஷின். இது சால்வ் பண்ணிடுறீங்களா நீங்களே? சார் ஒன் டவுட் சார். ஒரே ஒரு ட்ரூ டேபிள் வச்சு நம்ம இது பண்ணணுமா சார்? ஒரே ட்ரூ டேபிள் தான். இதை சால்வ் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் வரும். ஏற்கனவே இங்கே சால்வ் பண்ணோம்ல, இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வருது. ஸோ அந்த ஆன்சரை இங்கே எழுதிங்க. இல்லை சார், அதில் வந்து ஏபிசி ப்ளஸ் ஏ பார் பி பார் சின்னு இருக்கு. அதுக்கு ஒரு ட்ரூ டேபிள் வருமா சார்? அதுக்கப்புறம் அடுத்த உள்ள ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு தனியாக ட்ரூ டேபிள் வருமா சார்? ஆமாம், ஒரே ஒரு ட்ரூ டேபிள் போட்டிங்கன்னா போதும். இதை சால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்க. எஸ் சார். ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணிங்க. ஸோ இதுலேயும் சி இருக்குது, ஸோ இதுலேயும் சி இருக்குது. ஸோ காமனாக சி வெளியில் எடுத்துங்க. எஸ் சார். ஸோ அப்போ ஏபி ஸோ ப்ளஸ்ஸு ஏ பார் பி பார். சரி, ஏ பார் பி பார். ஸோ இதை எடுத்தால் ஒன்றும் மாறல. சரி, ஒரு இது மட்டும் ஞாபகம் அவ்வளோதான் எடுப்போம். ஏபி A bar நாலு டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஸோ இது கார்னா மேப்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் அதில் சால்வ் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். என்னங்க சார்? கார்னா மேப்னு இருக்கு. ஸோ இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான சிம்பிள், அதாவது மூணுமே ஒன்றா இருக்கணும்.
அது வந்து உங்கள் சிலபஸில் இல்லை, அதனால நான் காரணம் பற்றி சொல்ல. ஸோ இதில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 0 1 2 3 ஸோ இதுக்கு ஈக்குவலான வேல்யூ தரணும். ஸோ இது ஏ பார், இது ஏ, ஸோ பி பார் சி பார், பி சி பார், ஸோ இந்த மாதிரி கார்னர் மேப்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேப் ட்ரா பண்ணிட்டோம்னா இது என்ன அந்த சிம்பிளிஃபை பண்ணுறது என்ன ஈஸி. ஸோ இப்போ ஏபிசினா இந்த இடத்துல ஒன்று வரணும். ஸோ ஏ பார் பி பார் சி, ஸோ இங்கே ஒன்று வரும். ஸோ ஏ பார் பி சி பார், ஸோ இங்கே ஒன்று வருது. ஸோ இது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அதை சால்வ் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே தான் இப்போ ஆன்சர் எழுதணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே தான் இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதி ஆனதுக்கு. ஸோ இந்த டேபிள் வரைஞ்சி நீங்கள் எல்லாம் அப்படியே ஆன்சர் எழுதுங்க. சால்வ் பண்ணுறது இல்லை. சரி, நான் மேலேருந்து பெருசாக டேபிள் எழுதுறேன். ஸோ ப்ளஸ் ஆப்ரேஷன் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் டைரெக்டாகவே சால்வ் பண்ணிடுறீங்களா டேபிள் போட்டு. ஸோ ஏ பி சி, ஸோ இங்கே அவுட்புட் ஒய். ஸோ 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0. இது வந்து பார்ட் சி கொஸ்டின், டேஷ் மட்டும் கொடுத்துருவாங்க, நீங்கள் தான் ஆன்சர் எழுதணும். சரி, இந்த இன்புட் எழுதிங்க. இப்போ இதுக்கு இந்த இதில் சால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸோ இதில் சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஸோ ஏபிசி மூணுமே 0. ஸோ இப்போ இதனோட அவுட்புட் என்ன வரும்? 0. இதனோட அவுட்புட் என்ன? அது 0. சியோட வேல்யூ 0. ஸோ 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இது 0. ஸோ இதனோட அவுட்புட் என்ன? பி எந்த இருக்கு, பியோட வேல்யூ 0, ஆட்டோமேட்டிக் இது 0. ஸோ லாஸ்ட் இதில் ஏ 0, அதனால 0. ஸோ இதனோட ஆன்சர் என்ன தான் வரும்? மூணுமே 0 இருந்தால் 0 + 0 + 0 + 0, ஆன்சர் என்னது? 0. இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு வாங்க. ஸோ இது எல்லாமே நாம் சால்வ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ ஏதோ ஒரு இதில் ஒன்று வந்தாலும் நம்ம டோட்டலாக என்ன வந்துடும்? ஆன்சர் 1ன்னு வந்துடும். ஸோ செகண்ட் கண்டிஷன் ஏ 0 பி 0 சி மட்டும் 1 இருக்கு. ஸோ இப்போ இந்த இதில் சால்வ் பண்ணுங்க. இதனோட அவுட்புட் என்ன வரும்? செகண்ட் இன்புட்டுக்கு 0 0 1, அதாவது ஏ 0 பி 0 சி 1. ஸோ அப்போ இதனோட ஆன்சர் என்ன? எப்படி 1 வந்துச்சு சொல்லுங்க. ஏனா ஏ பார்னா வந்து 0க்கு வந்து ஏ கொடுத்தா ஏ பார்னா 1 வரும் சார். சந்தியா 1 ரைட்டா? சார் ரைட் தான் சார். 0 0 1 தரோம். ஸோ ஏங்கிறது 0, ஸோ ஏ பாருங்கில் 1 ஆயிரும். பிங்கிறது 0, பி பாருங்கில் 1, சி ஆல்ரெடி 1. ஸோ இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஆன்சர் 1. ஸோ இதை நீங்கள் போடவே தேவையில்லை. ஸோ இது 0 இருந்தாலும் சரி 1 இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக 1 + வந்துட்டாவே இதனோட ஆன்சர் 1. ஸோ இதனோட அவுட்புட் 1. ஸோ அடுத்து இந்த இதுக்கு வாங்க. ஸோ பி 1. ஸோ இந்த தேர்ட் கண்டிஷன் இதை எடுத்துங்க.
ஸோ பி ஒன்று. ஸோ ஏ பார் கீழே இது 1 ஆயிரும், சி பார் கீழே இது 1 ஆயிரும். ஸோ இதனோட அவுட்புட் 1. ஸோ அடுத்து ஃபோர்த் இன்புட் 0 1 1. ஸோ 0 1 1ங்கன்னா இது எடுத்துங்க, ஃபோர்த் கண்டிஷன். சாரி, ஃபோர்த் கண்டிஷன் கிடையாது. ஸோ ஃபோர்த் இதுக்கு 1 வராது. ஸோ ஏபிசி. ஸோ ஏ 0னால இதனோட அவுட்புட் 0. இதில் வந்து சி 1. ஸோ பி பார் வந்துருச்சு. ஸோ பியோட வேல்யூ இங்கே 1. ஸோ பி பார் அடிக்கல இங்கே 0 ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக் இதுவும் 0 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பி 1. ஸோ இங்கே சி பார் வந்துருச்சு. சியோட வேல்யூ இங்கே 1 இருக்குது. ஸோ சி பார் எடுக்கும்போது 0 ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக் இது 0. இங்கே ஏவோட வேல்யூ 0. ஸோ ஆட்டோமேட்டிக் இது 0. ஸோ ஃபோர்த் கண்டிஷன் அவுட்புட் 0. ஸோ அடுத்து ஃபிஃப்த் அவுட்புட் 1 0 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ இதனோட 4வது இது அவுட்புட் பாருங்க. ஸோ ஏ பி பார் சி பார். ஸோ ஏ பி பார் சி பார் யூஸ் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 1 இதில். ஸோ பி பார் எடுக்கும்போது 0 பார் 1. ஸோ சி பார் எடுக்கும்போது 1. ஸோ இதனோட அவுட்புட் 1. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் 1 0 1. ஆமாம் சார், தான் வரோம் ஒரு 5 மினிட்ல. இல்லை இங்கே எதுக்கு ஜாம் கிளாஸு. ஸோ அடுத்து இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணு 1 0 1. ஸோ 1 0 1 அப்ளை பண்ணும்போது 0 தான். ஸோ இங்கே ஏ பார் 0 ஆயிரும், அதனால் இது 0. ஸோ இங்கே பி 0 இருக்கனால இதுவும் 0. ஸோ இந்த இடத்துல ஏ பார் 0 ஆயிரும் 0. ஸோ இந்த இடத்துல சி பார் 0 ஆயிரும், இதுவும் 0. ஸோ இதனோட அவுட்புட் 0. ஸோ அடுத்த கண்டிஷன் 1 1 0. ஸோ இங்கே சொல்லுங்க. இப்போ ஒவ்வொரு இன்புட் அவுட்புட்டையும் தனித்தனியா ஒவ்வொரு இதுல கொண்டு போய் செக் பண்ணுமா சார், இல்ல மூணுத்துலயுமே சமமா செக் பண்ணுமா சார்? இது 4த்துலேயும் தான் செக் பண்ணோம். ஓகே சார். 4 செக் பண்ணி தான் நீங்கள் அவுட்புட் எழுதிட்டு இதில் எத்தனை 1 வருதுன்னு தான் கொஸ்டின் கேட்டுருங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு 1ல் எத்தனை காம்பினேஷனில் வரும்? ஸோ டோட்டலாக 8 காம்பினேஷன் இருக்குது. ஸோ இதில் 1ங்கிறது எத்தனை வருதுன்னு தான் கொஸ்டின் கேட்டு அதான் இப்போ சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த 1 1 0 போடுகிறோம். ஸோ இந்த 1 1 0 போட இதில் சி 0னால இதுவும் 0. ஸோ இதில் வந்து இதுலேயும் சி 0னால இதனோட அவுட்புட்டு 0 ஆயிரும். ஸோ நீங்கள் எல்லாம் தனியாக எழுதுங்க. ஸோ இதுக்கு நேராக உங்களுக்கு புரியலைன்னா இதுக்கு நேராக இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதாட்டியும் பரவாயில்ல, இதை அப்படியே எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 0 × 0 × 0 0. ஸோ ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே என்ன எழுதலாம்? 1 × 1 × 0. ஸோ 0. ஸோ ப்ளஸ்ஸு. ஸோ 1 × 0 × 0 ப்ளஸ் 0. ஸோ ப்ளஸ் 0. ஸோ 4 0 கொட்டும்போது 0. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு எழுதுவீங்க. ஸோ இந்த இன்புட்டை இதில் சப்ஜெக்ட் பண்ணி, ஸோ உங்களுக்கு தெரியல அதை 3 கூட எழுதலாம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக எழுதிட்டேன் அந்த இதுக்கு. இது எப்படி சப்ஜெக்ட் பண்ணுறது? ஸோ இந்த கண்டிஷனை சப்ஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கி, வேறு கலரில் மாற்றிவா எழுதுறேன். ஸோ இந்த இன்புட்டுக்கு மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமாக இதே மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளம் எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் 1க்கு மட்டும் எழுதுகிறேன், நீங்கள் நோட் எழுத மாதிரி இதே மாதிரி எல்லாம் சால்வ் பண்ணி 2 3 சால்வ் பண்ணினா அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஏ × பி × சி. ஸோ ஏவோட வேல்யூ 0. சரி, லென்த்தாக வரும். ஸோ இதுக்கு தான் இங்கே எழுதுறேன். இதோட வேல்யூ இங்கே எழுதுறேன். ஸோ ஏவோட வேல்யூ 0 × பியோட வேல்யூ 0 × சியோட வேல்யூ 1. ஸோ ப்ளஸ்ஸு. இதை இங்கே எழுதுறேன். ஸோ ஏ பார். ஸோ ஏ பாரோட வேல்யூ 1 × பி பாரோட வேல்யூ 1 × சியோட வேல்யூ 1. ஸோ ப்ளஸ்ஸு.
இதை இங்கே எழுதுறேன். ஸோ ஏ பாரோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0 இன்ட்டு சி பாரோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் இதுக்கு எழுதுறேன். ஸோ ஏவோட வேல்யூ 0 ப்ளஸ் பி பாரோட வேல்யூ 1, சி பாரோட வேல்யூ 0. ஸோ இது 4 சப்ஜெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதனோட ஆன்சர் இந்த சைடு எழுதுங்க. 0 இன்ட்டு 0 இன்ட்டு 1, ஸோ 0. 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1. ஸோ ப்ளஸ் 1 இன்ட்டு 0 இன்ட்டு 0 0. ஸோ ப்ளஸ் 0 இன்ட்டு 1 இன்ட்டு 0 0. ஸோ 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0. ஸோ அதனோட ஆன்சர் 1. இப்போ இது புரிஞ்சிச்சு. அதை எப்படி போட்டோம்னா எஸ் சார். இதே மாதிரி தான் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நாம் அந்த வேல்யூவில் அந்த சப்ஜெக்ட் பண்ணி. ஸோ இந்த பார்லாம் நீங்கள் மைண்ட்லேயே வரணும். அதுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டீங்கனாலும் அந்த டைம் ஆகும். ஸோ ஏ 0னா ஏ பார்னா 1, அதெல்லாம் உங்கள் மைண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். ஸோ அடுத்து இதுக்கு வாங்க. ஸோ 1 1 0. ஸோ 1 1 0ங்கும் போது என்ன இருக்குது? ஸோ இதெல்லாம் நான் மைண்ட்லேயே வச்சு நான் அப்படியே போடுறேன். ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 0. ஸோ ஆட்டோமேட்டிக் இதனோட வேல்யூ 0 ப்ளஸ் இதுக்கு போடுறேன். ஸோ ஏ பார் பி பார் சி. ஸோ ஏ பார் 0, பி பாரும் 0, சியும் 0. ஆட்டோமேட்டிக் அதனோட ஆன்சர் 0. ஸோ ப்ளஸ்ஸு இது சால்வ் பண்ணுறேன். ஸோ ஏ பார் பி இன்ட்டு சி பார். ஸோ ஏ பாரோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1, சி பார் 1. ஸோ ஆட்டோமேட்டிக் 1 0னால 0. ஸோ ப்ளஸ்ஸு இதனோட இது. ஸோ ஏ இன்ட்டு பி பார் சி பார். ஸோ ஏவோட வேல்யூ 1, பி பார் 0, ஆல்ரெடி சி பாரும் 0. ஸோ இதுவும் 0. ஸோ 4 0னால இங்கே ஆன்சர் 0. இப்போ 4மே 1. ஸோ அப்போ ஏபிசியோட வேல்யூ என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். ஸோ ஏ 1, பி 1, சி 1. ஸோ ஏ பார் பி பார் சி. ஸோ அதனால் 0. ஸோ ஏ பார் பி சி பார் 0. ஸோ ஏபிசி 0. ஸோ 1 மட்டும் 1, மீதிலாம் 0. எல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் ஆன்சர் 1. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஃபோர் சார். எப்படி 4ன்னு சொன்னீங்க? 4 தடவை வந்து அவுட்புட் வந்து 1 வந்திருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ அதான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் வந்து 4. ஸோ எத்தனை காம்பினேஷனில் அவுட்புட் 1ன்னு வரும்னு கேட்டுருங்க. ஸோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் விச் அவுட்புட் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ எத்தனை காம்பினேஷனில் 1ன்னு வருது? ஸோ 4 காம்பினேஷனில் 1 2 3 4. ஸோ 4 காம்பினேஷனில் அவுட்புட் 1ன்னு வருது. 4 காம்பினேஷனில் அவுட்புட் 0ன்னு வருது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஸோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டாலும் 0 4 வந்திருக்கு. ஸோ அதுக்கு 4 தான். 1ன்னு கேட்டால் 4 தான். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணி தான் நீங்கள் இதுக்கு எழுதுனா அதுதான் 2 மார்க். இது ஸோ உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாமு இங்கே கேட்குற மாதிரி டேரக்ட் கொஸ்டின்லாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணணும், குயிக்காக பண்ணணும். ஸோ 3-3 ஹவர் தான் எக்ஸாமு. ஸோ ஒரு கொஸ்டின் 5 மினிட்குள்ளே 2 மினிட்குள்ளே சால்வ் பண்ணணும்னா நீங்கள் நிறையா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே சார். ஸோ இதுக்கே வேற ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் போடுறீங்களா? சார் ஹோம்ஒர்க் கொடுத்தா தான் போடவே மாட்டேங்கிறீங்களா? அதுக்கு தான் இல்லை சார், நீ போட்டு அனுப்பிச்சுடுறோம் சார். சந்தியா போடுறீங்களா இல்லையா ஹோம்ஒர்க்கு? போட்டுறேன் சார். நீங்கள் நிறையா உட்காந்து சால்வ் பண்ணீங்கன்னா தான் போட முடியும். லாஜிக் கேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக ஒர்க் பண்ணி இதெல்லாம் போடுறீங்களா? இப்போ நான் பாருங்க இது போடாதையே நான் ஆன்சர் டக்கு டக்குன்னு போட்டேன். ஆனால் உங்களால் இப்போ போட முடியாது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க. ஸோ தெரியாது, இது எப்படிங்கிறது புரியாது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் டாபிக்லேருந்து கொஸ்டின் எடுத்து வைக்கிறீங்களா சார்? அது வச்சுக்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தரவானா தானே உங்களுக்கு கொஸ்டினே என்னன்னே தெரியாது. டெஸ்ட் வச்சு நீங்கள் கொஸ்டின் எழுதி பார்த்துட்டு இல்லை ஏபிசி 4 ஆன்சர் வச்சேன்னு வச்சுக்க. எஸ் சார். கொஸ்டின் தரோம், புரிஞ்சு சால்வ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஓகே.
எஸ் சார். உங்களுக்கு புரியலைன்னு வச்சுக்க என்ன பண்ணீங்க, சரி நான் டெஸ்ட் எழுத சொல்லிட்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லி சப்மிட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படி டெஸ்ட் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைல்ல. எஸ் சார். இது வந்து உங்களுடைய செமஸ்டர் கிளாஸ் கிடையாது, இது கிடையாது, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால நீங்கள் இதுக்கு வந்து நான் மார்க் போடுறது கிடையாது, நீங்கள் அசைன்மெண்ட்டுக்கு மார்க் கிடையாது, உங்களோட டெஸ்ட்டுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. எஸ் சார். ஸோ அதனால உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதனால ஒரு டைமுக்கு 2 டைம் எடுக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதான் நீங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சா டக்குன்னு வருவீங்க. ஸோ இதுவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அரை மணி நேரம் கூட ஆகும். ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் போடவே மாட்டீங்க. இந்த மாதிரி எழுதணும்ல, ஸோ இதெல்லாம் உங்கள் மைண்ட்லேயே வந்துடும். ஒரு 5 டைம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு மைண்டில் எல்லாம் அப்படியே மைண்டில் நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இது இப்போ எழுதாதே அப்படியே எழுதிங்க. ஸோ இந்த டேபிள் போடாத ஆன்சர் எழுத முடியாது, இது ரொம்ப கஷ்டம். ஸோ டேபிளாக போடாத இந்த மட்டும் கூட எழுதிக்கலாம். ஸோ டேபிள் போட்டு ஸ்கேல் வச்சு டேபிள் போடலாம் கிடையாது, சும்மா அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸோ 0 மட்டும் எழுதினா போதும். ஸோ செகண்ட் கண்டிஷன் அவுட்புட் 1, தேர்டு கண்டிஷன் 1, ஃபோர்த்து 0, ஃபிஃப்த் 1, சிக்ஸ்த்து 0, 1 1. ஸோ 4 1 வருது, ஆன்சர் 4 டக்குன்னு எழுதிடலாம். ஸோ இது பார்ட் சி கொஸ்டின் தான். இதில் வந்து 4 ஆன்சர் இருக்காது, ஒன்லி டேஷ்னு போட்டுருவாங்க, ஆன்சர் நீங்கள் தான் டைப் தான் பண்ணணும். ஸோ 4 ஆன்சர் இருந்தாலும் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி போடலாம். 4 எதுவுமே இல்லைன்னா நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இதில் மார்க் வாங்க முடியும். ஆனால் ரொம்ப ஈஸி, 4 மார்க் 5 மார்க்கு இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து இது வரைக்கும் நடத்துனதே போதும். அந்த லாஜிக் கேட்டு, நம்பர் கன்வர்ஷன், அடிஷன், சப்ராக்ஷன், ஸோ இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன், இது மட்டும் தெரிஞ்ச போது தான் உங்களோட சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சாலே 4 to 5 மார்க். ஸோ 2021 பாருங்கள் 2 மார்க்லேயே 2 கொஸ்டின் கேட்டுருங்க, அது ஒரு கொஸ்டின் இது ஒரு கொஸ்டின். ஸோ ஈஸியாக 4 மார்க் வாங்கிக்கலாம், இதில் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே இதுக்கு படிக்கணும் தேவையில்லை, புரிஞ்சுட்டா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். சார். 2 காம்ப்ளிமெண்ட் மட்டும் திருப்பி 2's காம்ப்ளிமெண்ட் 1's காம்ப்ளிமெண்ட் புரியுதா? ரெண்டுமே தான். டைம் இருந்தா அப்புறமா வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி சரி சரி, அதான் ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, நான் திரும்ப சொல்கிறேன். 2 பேர்த்துக்காக தான் எடுக்கிறோம், இல்லை 10 பேர் இல்லை 20 பேர் கிடையாது. சரி, ஒருத்தருக்கு புரியலனாலும் திரும்ப சொல்லலாம். சரி, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதி நீங்களே சால்வ் பண்ணீங்க. இது என்ன ஹேங் ஆயிருக்குன்றீங்க. ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கே தோன்ற வேற ஒன்று எழுதிங்க. ஸோ ஏபிசின்னு இருக்கா, ஸோ இதே காம்பினேஷன் நீங்களே ஒன்று எழுதிக்கிட்டு அதுக்கு சால்வ் பண்ணுங்க. இதே சேம் கொஸ்டின். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏபிசி ஏ பார் பிசின்னு இருக்குல்ல, ஏபிசின்னு எழுதிங்க. ஸோ உங்களுக்கே எந்தெந்த இடத்துல பார் போட தோணுதோ போட்டு, இதே கொஸ்டின் அப்படியே எழுத வேண்டாம். ஸோ ஒரு இடத்துல ஏவுக்கு பார், ஒரு இடத்துல பி பார், இன்னொரு இடத்துல சி பார். சரி, இப்படிலாம் வச்சுங்க. ஏபிசி ப்ளஸ் ஏ பார் பிசி ப்ளஸ் ஏ பி பார் சி ப்ளஸ் ஏபிசி பார். ஸோ அந்த காம்பினேஷன் எழுதிட்டு, ஸோ அதுக்கு ஹவ் மணி அவுட்புட் 1 வருதுன்னு சொல்லி சால்வ் பண்ணுங்க. இதுல டியும் வருமா சார்? ஏ பிளஸ் பி பிளஸ் டி வரும், டி கூட வரலாம். டி வந்தா ட்ரூத் டேபிள் இன்னும் அதிகமா வருமா சார்? ஆமாம், டி வந்துச்சுன்னா 16 காம்பினேஷன் வந்துடும். ஸோ ஒரு இன்புட்னா 2 காம்பினேஷன் 0 ஆர் 1. ஸோ 2 இன்புட்னா 4 காம்பினேஷன் வந்துடும். 3 இன்புட்னா 8 காம்பினேஷன், 4 இன்புட்னா 16 காம்பினேஷன். ஸோ 16 இதில் போடுறீங்களா? எஸ் சார். இந்த ஒரு டி சேர்த்திங்க. இதில் அப்படியே டி சேர்த்திட்டு வேணா போடுங்க. ஏபிசிடி ஏ பார் பி பார் சிடி, ஏ பார் பி சி பார் டி, ஏ பி பார் சி பார் டி. இங்கே 16 வரும். 16 இதில் எத்தனை 0 வருது எத்தனை 1 வருதுன்னு அதில் சால்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் ஒர்க் அவுட் போடுங்க, தப்பாக போட்டாலும் சரி நீங்கள் போடுங்க, சால்வ் பண்ணுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணும்போது ரைட்டாக போடுங்க நான் சொல்ல, தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதோ ஒன்று போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 1 hour இதில் ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் தப்பாக போட்டீங்கன்னா தான் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சுன்னா நான் அதை திரும்ப நான் சொல்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்கும்.
சரி ஓகே பாருங்க. சரி டைம் ஆச்சு. சரி எனக்கு இந்த தேங்க்யூ பிரின்சிபல் சார். சார் வர சொன்னார். சரி நான் போகிறேன். நான் ஈவினிங் இருந்தால் டைம் இருந்தால் வர்றேன். சரண்யா எடுக்கிறாங்களா கிளாஸு? சொல்லியிருக்காங்க சார். ம்